மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு அது உங்களுக்கும் சரி உங்களுடைய குடும்பத்திற்கும் தேவையில்லாத மன காயங்களையும் தேவையில்லாத ஒரு வருத்தத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். சமூகத்தில் கௌரவமாகவும் யாருக்கும் துரோகம் நினைக்காமலும் வாழ வேண்டும் என்று நினைக்கும் உங்களுக்கு உங்களின் 10ஆம் இடமாகிய கீர்த்தி அந்தஸ்து இடத்தில் ராகுவோ அல்லது அசுப கிரகங்களோ அமரும் பொழுது நீங்கள் செய்யாத தவறுக்கு அவமானப்பட வேண்டிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நேரில் இருக்கும். அந்த ஒரு நேரம் தான் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். வேலை செய்யும் இடத்திலோ அல்லது வாழும் இடத்திலோ உங்கள் மீது அநியாயமாக பொய்யான குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டு அது தேவையில்லாத ஒரு வதந்திகளையும் தேவையில்லாமல் உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டையும் அது வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் எவ்வளவோ விலக்கியிருப்பீங்க. உங்களை சுற்றி இருந்தவர்கள் அந்த பொய் பிரசாரங்களை நம்பி உங்களை சந்தேக கண்ணோடு பார்த்த போது உங்களுடைய நெஞ்சம் துடித்த துடிப்பு ஏராளமானதாக இருக்கும். நான் அந்த ஒரு தவறை செய்யவில்லை, நான் யாரையும் இப்படி தவறாக பேசவில்லை, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்றெல்லாம் உங்களுடைய வேலை இடத்திலும் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்திலும் உங்களுடைய குடும்பத்திடமும் எத்தனையோ தடவைகள் நீங்க சொல்லி பார்த்திருப்பீங்க. ஆனா எதையுமே உங்களுடைய குடும்பமும் சரி நீங்க வேலை பார்க்கக்கூடிய மேலதிகாரிகளும் நீங்கள் சொல்லக்கூடிய பேச்சை ஒருபோதும் ஏற்கவே இல்லை. அதனாலேயே தேவையில்லாத மனக்காயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே தான் இருந்தது. நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கவில்லையே, பின் ஏன் எனக்கு இந்த அவச்சொல் என்று நீங்கள் கதறி அழுது இறைவனிடம் முறையிட்ட நாட்கள் உங்களின் ஒழுக்கத்தின் மீது விழுந்த பெரிய ஒரு வடுக்கலாகவே இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். தனிமையில் போராடிய நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. துன்பங்களும் துரோகங்களும் உங்களை சூழ்ந்த போது உங்களுக்காக கை கொடுக்க ஒரு மனிதன் கூட இல்லை என்பதுதான் இந்த மகரம் ராசியினர் கடந்த காலத்தில் சந்தித்த ஆக பெரும் ஒரு கொடுமையான விஷயமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் இருந்து கொண்டே தான் இருந்தது. ராசிக்கு 12ஆம் வீடாகிய விரயஸ்தானம் வலுவடையும் பொழுது இந்த தனிமை போராட்டம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அது கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நமக்கு இன்று யாரும் இல்லையே, எல்லாரும் தங்களின் சுயநலத்திற்காகத்தான் நம்மோடு பழகுகிறார்கள் என்ற கசப்பான உண்மை உங்களை தனிமையில் நோக்கி தள்ளி கொண்டுமே தான் இருக்கும். ஆனா அந்த ஒரு உண்மைதான், அந்த ஒரு நீங்கள் நினைத்தது அந்த ஒரு நேரத்தில் உண்மைதான். இருந்தாலும் நம்ம இதுவரைக்கும் அனைவரிடமும் பழகிவிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம அனைவரிடமும் மதிக்காமல் பழகாமல் போனால் நம்மளை தவறாக எடுத்துக்கொள்வார்கள் என்று நினைத்து கொண்டு அனைவரிடமும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பது போலவும் சிரிப்புடனும் உண்மையாக பழகுவது போலவும் நீங்கள் பழகி கொண்டும் இருப்பீங்க. ஆனா மற்றவங்க உங்களை பார்க்கும் பொழுது இவனை வைத்து நமக்கு என்ன காரியங்கள் ஆகும் என்றுதான் மற்றவர்கள் உங்களை பற்றி யோசித்து கொண்டே தான் இருப்பார்கள். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய சில விஷயங்கள்ல கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. பொருளாதார நெருக்கடி, மன உளைச்சல், அவமானங்கள் என அனைத்தையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் இரண்டு அறைக்குள் நெஞ்சு படபடப்புடன் நீங்கள் தனிமையில் போராடிய நாட்கள் உங்களை மரண வேதனைக்கு உள்ளாக்கி அது மென்மேலும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தது. நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல இந்த மகரம் ராசிக்காரங்க இயல்பாகவே பொறுப்புணர்வு மிக்கவர்கள். குடும்பத்தின் நலன், பொருளாதாரம், பெற்றோரின் பாதுகாப்பு மற்றும் எதிர்கால திட்டங்கள் போன்றவற்றை தங்கள் தோள் மீது சுமந்து செல்ல முயற்சிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் எல்லா பொறுப்புகளையும் ஏன் நான் மட்டும் ஏற்க வேண்டும் என்ற கேள்வி உங்களுடைய மனதில் எழுந்து கொண்டு அதுவே தேவையில்லாத கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். குடும்பத்தில் மற்ற உறுப்பினர்கள் தங்களுக்குரிய பொறுப்புகளை சரியாக ஏற்காமல் இருந்த போது மனக்கசப்பு உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாகியது. இதனால் சகோதரர்கள், உறவினர்கள் அல்லது பிள்ளைகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றி அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுத்தது. குடும்பத்தின் நலனுக்காக தொடங்கிய விவாதங்கள் பின்னர் உறவுகளை பாதிக்கும் அளவுக்கு வளர்ந்து அது இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா, உண்மையாக இருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் தெரிவியுங்கள். அதனையும் பார்த்து நான் தெரிந்து கொள்கிறேன். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள
சிற்றின்ப விஷயங்களில் ஈடுபாடு உங்களுக்குள்ள உண்டாகும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மாற்றங்கள் பிறக்கும். அந்த மாற்றங்கள் நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய பயணங்களால் இருக்கும். நீங்கள் நினைத்த நபரையோ நீங்கள் விரும்பிய நபரையோ இந்த ஒரு நேரத்தில் தேர்ந்தெடுப்பீங்க. புதிய சில விஷயங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க உருவாக்குவீங்க. அந்த அளவுக்கு அந்த பயணங்கள் எதிர்பாராத சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பணிபுரியும் இடத்தில் சில திருப்பங்கள் உண்டாகி எல்லாமே நல்லதாகவே மாறக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. அண்டை வீட்டினர் ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரங்களும் இந்த ஒரு நேரமாகத்தான் இருக்கும். வேலையாட்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். நீண்ட நாள் காத்திருந்த ஒரு வெற்றி உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகுது. மகரம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எதையும் அவசரமாக பெற விரும்புபவர்கள் கிடையாது. கடின உழைப்பு, பொறுமை மற்றும் விடாமுயற்சியின் மூலம் வெற்றியை அடைய வேண்டும் என்று நம்பக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. அதனாலேயே பல ஆண்டுகளாக நீங்கள் உழைத்த ஒரு விஷயத்தின் பலன் இனிமேல் உங்கள் கைகளில் வந்து சேர்ந்து எல்லாத்தையும் நல்லதாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். வேலை, தொழில், கல்வி, சொத்து அல்லது குடும்பம் தொடர்பான ஒரு பெரிய இலக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள நிறைவேறிவிடும். பலர் கவனிக்காமல் போன உங்களுடைய முயற்சிகள் இப்பொழுது அங்கீகாரம் பெற்று எல்லாத்தையுமே நல்லதாகவே தேடி கொடுக்கும். இவ்வளவு நாள் காத்திருந்ததற்கு அர்த்தங்கள் இருக்கிறது என்று உணர வைக்கும் வெற்றி இதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த ஒரு வெற்றி உங்களின் தன்னம்பிக்கையை மட்டும் கிடையாது, எதிர்கால இலக்குகளுக்கான ஊக்கத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து கொடுக்கும். இந்த வெற்றியால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே மாறவ ஆரம்பிக்கும். சமூகத்திலும் ஒரு மரியாதையானது உயர்ந்துவிடும். கடந்த காலங்களில் சமுதாயத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் நீங்கள் செய்யாத தவறுக்காக பொய்யான குற்றச்சாட்டுக்களை சுமந்து அவமானப்பட்ட உங்களுக்கு இனிமே காலம் நியாயமான ஒரு தீர்ப்பை வழங்கப் போகிறது. அந்த நியாயமான தீர்ப்பினால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள கைகூடி வரக்கூடிய ஒரு யோகங்களும் கைகூடி வரக்கூடிய ஒரு நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். உங்களின் நேர்மையும் உங்களின் உன்னதமான நல்ல குணமும் உலகிற்கு இப்பொழுது தெரிய வரும். சமுதாயத்தில் உங்களின் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் பல மடங்கு கூடுவதாக கிடைத்துவிடும். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு பொதுவிலும் உங்களுடைய வட்டாரத்திலும் தனி மரியாதையானது கிடைக்கும். உங்களின் நேர்மையான நிர்வாக திறமையை பாராட்டி புதிய பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதையும் தனி கௌரவமும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல காத்து கிடக்கும். உங்களை அவமானப்படுத்தியவர்கள் வாயடித்து போகும் அளவிற்கு உங்களுடைய கௌரவம் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு காலம் இந்த ஒரு காலமாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எனவே இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும். இது நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதை நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். உண்மை உங்களை தனிமையை நோக்கி தள்ளி கொண்டுமே தான் இருக்கும். ஆனா அந்த ஒரு உண்மைதான், அந்த ஒரு நீங்கள் நினைத்தது அந்த ஒரு நேரத்தில் உண்மைதான் இருந்தாலும் நம்ம இதுவரைக்கும் அனைவரிடமும் பழகிவிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம அனைவரிடமும் மதிக்காமல் பழகாமல் போனால் நம்மளை தவறாக எடுத்துக்கொள்வார்கள் என்று நினைத்து கொண்டு அனைவரிடமும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பது போலவும் சிரிப்புடனும் உண்மையாக பழகுவது போலவும் நீங்கள் பழகி கொண்டும் இருப்பீங்க. ஆனா மற்றவங்க உங்களை பார்க்கும் பொழுது இவனை வைத்து நமக்கு என்ன காரியங்கள் ஆகும் என்றுதான் மற்றவர்கள் உங்களை பற்றி யோசித்து கொண்டே தான் இருப்பார்கள். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய சில விஷயங்கள்ல கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. பொருளாதார நெருக்கடி, மன உளைச்சல், அவமானங்கள் என அனைத்தையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் இரண்டு அறைக்குள் நெஞ்சு படபடப்புடன் நீங்கள் தனிமையில் போராடிய நாட்கள் உங்களை மரண வேதனைக்கு உள்ளாக்கி அது மென்மேலும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தது. நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல இந்த மகரம் ராசிக்காரங்க இயல்பாகவே பொறுப்புணர்வு மிக்கவர்கள். குடும்பத்தின் நலன், பொருளாதாரம், பெற்றோரின் பாதுகாப்பு மற்றும் எதிர்கால திட்டங்கள் போன்றவற்றை தங்கள் தோள் மீது சுமந்து செல்ல முயற்சிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் எல்லா பொறுப்புகளையும் ஏன் நான் மட்டும் ஏற்க வேண்டும் என்ற கேள்வி உங்களுடைய மனதில் எழுந்து கொண்டு
அதுவே தேவையில்லாத கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். குடும்பத்தில் மற்ற உறுப்பினர்கள் தங்களுக்குரிய பொறுப்புகளை சரியாக ஏற்காமல் இருந்தபோது மனக்கசப்பு உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாகியது. இதனால் சகோதரர்கள், உறவினர்கள் அல்லது பிள்ளைகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றி அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுத்தது. குடும்பத்தின் நலனுக்காக தொடங்கிய விவாதங்கள் பின்னர் உறவுகளை பாதிக்கும் அளவுக்கு வளர்ந்து அது இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா, உண்மையாக இருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் தெரிவியுங்கள். அதனையும் பார்த்து நான் தெரிந்து கொள்கிறேன். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள சிற்றின்ப விஷயங்களில் ஈடுபாடு உங்களுக்குள்ள உண்டாகும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மாற்றங்கள் பிறக்கும். அந்த மாற்றங்கள் நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய பயணங்களால் இருக்கும். நீங்கள் நினைத்த நபரையோ நீங்கள் விரும்பிய நபரையோ இந்த ஒரு நேரத்தில் தேர்ந்தெடுப்பீங்க. புதிய சில விஷயங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க உருவாக்குவீங்க. அந்த அளவுக்கு அந்த பயணங்கள் எதிர்பாராத சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பணிபுரியும் இடத்தில் சில திருப்பங்கள் உண்டாகி எல்லாமே நல்லதாகவே மாறக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. அண்டை வீட்டினர் ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரங்களும் இந்த ஒரு நேரமாகத்தான் இருக்கும். வேலையாட்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். நீண்ட நாள் காத்திருந்த ஒரு வெற்றி உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகுது. மகரம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எதையும் அவசரமாக பெற விரும்புபவர்கள் கிடையாது. கடின உழைப்பு, பொறுமை மற்றும் விடாமுயற்சியின் மூலம் வெற்றியை அடைய வேண்டும் என்று நம்பக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. அதனாலேயே பல ஆண்டுகளாக நீங்கள் உழைத்த ஒரு விஷயத்தின் பலன் இனிமேல் உங்கள் கைகளில் வந்து சேர்ந்து எல்லாத்தையும் நல்லதாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். வேலை, தொழில், கல்வி, சொத்து அல்லது குடும்பம் தொடர்பான ஒரு பெரிய இலக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள நிறைவேறிவிடும். பலர் கவனிக்காமல் போன உங்களுடைய முயற்சிகள் இப்பொழுது அங்கீகாரம் பெற்று எல்லாத்தையுமே நல்லதாகவே தேடி கொடுக்கும். இவ்வளவு நாள் காத்திருந்ததற்கு அர்த்தங்கள் இருக்கிறது என்று உணர வைக்கும் வெற்றி இதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த ஒரு வெற்றி உங்களின் தன்னம்பிக்கையை மட்டும் கிடையாது, எதிர்கால இலக்குகளுக்கான ஊக்கத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து கொடுக்கும். இந்த வெற்றியால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே மாறவ ஆரம்பிக்கும். சமூகத்திலும் ஒரு மரியாதையானது உயர்ந்துவிடும். கடந்த காலங்களில் சமுதாயத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் நீங்கள் செய்யாத தவறுக்காக பொய்யான குற்றச்சாட்டுக்களை சுமந்து அவமானப்பட்ட உங்களுக்கு இனிமே காலம் நியாயமான ஒரு தீர்ப்பை வழங்கப் போகிறது. அந்த நியாயமான தீர்ப்பினால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள கைகூடி வரக்கூடிய ஒரு யோகங்களும் கைகூடி வரக்கூடிய ஒரு நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். உங்களின் நேர்மையும் உங்களின் உன்னதமான நல்ல குணமும் உலகிற்கு இப்பொழுது தெரிய வரும். சமுதாயத்தில் உங்களின் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் பல மடங்கு கூடுவதாக கிடைத்துவிடும். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு பொதுவிலும் உங்களுடைய வட்டாரத்திலும் தனி மரியாதையானது கிடைக்கும். உங்களின் நேர்மையான நிர்வாக திறமையை பாராட்டி புதிய பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதையும் தனி கௌரவமும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல காத்து கிடக்கும். உங்களை அவமானப்படுத்தியவர்கள் வாயடித்து போகும் அளவிற்கு உங்களுடைய கௌரவம் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு காலம் இந்த ஒரு காலமாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எனவே இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் மிகப்பெரிய ஒரு